வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பூஜை விளக்கு எப்படி பளிச்சுன்னு விளக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிங்க. இப்போ விளக்க பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் ஊற்றின இடம் எல்லாம் பாசி பிடிச்சி அழுக்காக இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் இந்த பூஜை ஜாமான். அதை நம்ம பளிச்சுன்னு விளக்கி எப்படி வைக்க போகிறோன்னு ஒரே ஒரு மாவு வச்சு நம்ம விளக்க பளிச்சுன்னு ஆக்க போகிறோம். நம்ம என்ன தான் விளக்கு விளக்கும் போது 1000 ப்ரஷ் வச்சு விளக்குனாலும் தேங்காய் நார் வச்சு தீர்த்தும் போது தான் விளக்கு பளிச்சுன்னு இருக்கும். அது என்ன மாவுனா 2 ஸ்பூன் கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வச்சு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் விளக்கு விளக்குனிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். அதில் புளி கரைச்சி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை விளக்கில் நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் தேய்க்கும் போதே எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு நீங்களே உங்கள் கண்பட பார்க்கலாம். இப்படி நான் தேய்க்கிற இடம் பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் அழகாக இப்படி தேய்ச்சி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் விளக்க தேங்காய் நார் போட்டு விளக்கும் போது பளிச்சுன்னு இருக்கும். நான் ஃபுல் விளக்குலையும் அப்ளை பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷம் போதும். நான் விளக்கி முடிச்சிட்டேன் பாருங்கள், விளக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. முன்னாடி இருந்த விளக்கும் இப்போ இருக்கிற விளக்கு ஜாமானும் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.